ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இது வந்து பன்னீர் இது கூட எதுவுமே இல்லைனா கூட வெறும் இந்த கேப்சிகம் மட்டும் போட்டு நீங்கள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள் அண்ட் டேஸ்டி. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்கள்: ginger garlic paste, oil, chili powder and garam masala and turmeric. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம், ஒரு சின்னதாக 4 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு 5 இலை. நான் வந்து எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை கட் பண்ணி தான் போடுவேன். ஸோ இதுதான் அதுக்கு தேவையானது. இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பேன் ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வந்து ஆப்ஷனல், நீங்கள் போடுறதுன்னா போடலாம், இல்லாட்டினா வேண்டாம். ஆனால் நான் போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா அது வெடிக்கும், தெரிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஆனியன் போட்டேன். அண்ட் ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக. ஆல்ரெடி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கேப்சிகம் போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு லைட்டாக வதங்கினதுமே இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் and 1.5 ஸ்பூன் கரம் மசாலா. ரொம்ப சிம்பிள் அண்ட் சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எக் வேணாலும், இது எக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்கை கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பன்னீர் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சரி வெறும் கேப்சிகம் மட்டும் போட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் இல்லாமல் கூட இது டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சும்மா சூப்பராக அப்படியே திக்காக கிரேவி அப்படியே ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு ஒன்றும் மசாலா இல்லை குருமா அந்த மாதிரி செய்வோம். எனக்கு கேப்சிகம் வச்சு செய்கிற எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நானாக ட்ரை பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டி கூட. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொரியாண்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் வாங்க. பார்க்கவே எனக்கு இப்போவே பசிக்குது. ஸோ சூப்பரான டின்னருக்கான கேப்சிகம் கிரேவி ரெடி. வாங்க சப்பாத்தி கூட சாப்பிடலாம். சப்பாத்தி ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிட்லாம்.